வணக்கம், இங்கே கண்ணன் பேசுகிறேன். நான் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களுடைய ஆசையுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். இந்த பதிவை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக்கான புரிதல் ஏற்படும். நம்ம வாழ்க்கைக்கு இதை எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படும். போன பதிவில் நான் உங்களுக்கு ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தேன். நான் இந்த பதிவில் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நான் பொதுவாக இந்த ஜாதகம் எப்படி எழுதுவாங்கன்னா, ஒருத்தருடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நாள், இதை மூணையும் கணிச்சு அந்த இடத்துல நவகிரகங்களுடைய ஒளிகளின் அளவீடுகளை கணித்து ஜாதகம் உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ராசி கட்டம், அம்சக்கட்டம், கோல்சாரம் அப்படின்னு சொல்லி நிறைய உள்ளுக்குள்ள பாதசார அட்டவணைகள் நிறைய உள்ள இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ராசி கட்டத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். நான் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கும். அதில் 9 நவகிரகங்கள் உள்ள இருக்கும். அந்த நவகிரகங்கள் பிறந்த போது, பிறந்த நேரத்தில் அதனுடைய அமைவுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கணிச்சு அந்த 12 கட்டத்துக்குள்ள நிரப்பி வச்சிருப்பாங்க. ஜோதிடர் இதை பார்த்து தான் பலன் சொல்லுவார். இந்த நவகிரகங்கள் எல்லாத்துக்குமே நிறைய காரகத்துவங்கள் இருக்கு, பாவக பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளார ஒவ்வொரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா என்ன பலன், அந்த பாவகத்துக்கு என்ன பலன், அந்த கிரகங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள், நம்ம பண்டைய தமிழர்கள் ஒரு சின்ன பெரிய கதையாவே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்தையும் ஒரு மனிதனாக, ஒரு கடவுளாக நமக்கு எளிய முறையில் புரியும் வகையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இனி வரும் பதிவுகளில் ஒவ்வொரு கிரகங்களுடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஏன்னா அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களும் அதனுடைய அமைப்புகளும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கிரகங்களுடைய பலன்கள் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது மிகப்பெரிய சாஸ்திரம். இதை எவ்வளவு எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வரும் பதிவுகளை கண்டிப்பா பாருங்க, அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். மிக்க நன்றி. வணக்கம்.